தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சீமானை தவிர எவனுக்கும் இதை பேச தகுதியே இல்லை என பேசிய சவுக்கு சங்கர், இது குறித்து தான் நம்ம இந்த காணொலியில் காண இருக்கோம். சவுக்கு சங்கர் அவர்கள் சமீபத்தில் அவருடைய அந்த சேனல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நேர்காணலில் பல விஷயங்களை பற்றி கலந்தாய்வுகளை செய்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் சமீபத்தில் அவர் பேசியிருக்கிற ஒரு நிகழ்வு மிகப்பெரிய அளவுக்கு பேசுபொருளாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டிலே ஏன் இந்தியாவில் கூட நம்ம சொல்லலாம், மக்களுக்கான ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை, உண்மையாகவே ஜனநாயக ரீதியாக ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா அதற்கு குரல் கொடுக்க தகுதியான ஒரு நபர்னா அண்ணன் சீமான். இதை நம்ம சொல்லிடலாம். ஆனால் சீமானை எதிர்ப்பவர்கள், சீமானுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க அதை சொல்கிறாங்க அப்படின்னா தானே மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். அந்த விஷயத்தில் தான் சவுக்கு சங்கர் அவர்கள் முழுக்க முழுக்க அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக பேசக்கூடியவர், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இத்தனைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் அவருக்கு ஆதரவாக பேசியிருந்தும் அவர் ஒருவேளை எலெக்ஷனில் நின்னால் அந்த இடத்துல நான் கேண்டிடேட்டையே நிப்பாட்டாமல் எடுத்துக்கிறேன்ற அளவிற்கு உரிமையோக பேசியும் கூட அவர் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு அண்ணனோட இணக்கமாக அதிமுகவோட இணைஞ்சு அவருடைய அரசியல் செயல்பாட்டை செய்துக்கிட்டு இருக்கார். இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்போது சமீபத்தில் பார்த்திங்கன்னா நம்ம முதல்வர் அவர்கள் தன்னை எல்லாரும் அப்பான்னு கூப்பிட்றாங்க, அப்படி யாரும் கூப்பிட்ட மாதிரி நமக்கு தெரியல, ஆனால் அப்பான்னு கூப்பிட்றாங்க, அது எனக்கு ரொம்ப மகிழ்வாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ பேசி வீடியோக்கள் வெளியிடுறதை நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதே நேரத்தில் இப்போது சில தினங்களுக்கு முன்பு விகடன் இதழியல் முடக்கம் செய்யப்பட்டதுன்னு அதற்கு எதிராக ஒரு குரல் கொடுக்குறாரு. அதற்கு நேரடியாக சவுக்கு சங்கர் அவர்கள் முகத்தில் துப்பாத குறையா, உண்மையாகவே இந்தியாவில் இந்த ஜனநாயகத்தை பற்றி பேச ஒருத்தருக்கு தகுதி இருக்குது, இந்த முடக்கத்துக்கு எதிராக இது ஜனநாயகத்திற்கு எதிரானதுன்னு சொல்ல கருத்து சொல்ல தகுதி இருக்குன்னா அது அண்ணன் தலைவர் சீமான் அவர்கள் மட்டும்தான். காரணம் என்னென்னா, அவர் ஒருத்தவர் தான் உண்மையாலுமே ஜனநாயகத்துக்கு ஆதரவாக நிற்கிறவர். ஏன்னா அவரை நான் அவ்வளோ விமர்சனம் செய்கிறேன், இனிமேலும் செய்வேன், இப்போ வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் கூட கஞ்சா கேஸை போட்டு என்னை உள்ளே தள்ளுறாங்கன்னொடனே அவன் பேசியது தவறு இருக்குன்னா தூக்கி வைங்க, ஆனால் அதுக்கு கஞ்சா கேஸ் போடுறது தவறு. அது மட்டும் இல்லாமல் என்னை அவன் விமர்சனம் செய்கிறான், இன்னமும் செய்யட்டும், இருந்தாலும் கூட அவனை நீ உள்ளே தள்ளக்கூடாதுன்னு இஷ்யூ பேஸ்டாக எந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிற ஒரே நபர்னால் அது அண்ணன் சீமான் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி பாராட்டி பேசியிருக்காரு. இந்த நிகழ்வுக்காக சவுக்கு சங்கர் மாறிட்டார் அப்படிங்கிறதோ இல்லை அண்ணன் சீமான் ஆதரவாக வந்துட்டாரோன்னெலாம் நம்ம சொல்ல வரல. ஆனாலும் கூட உண்மையாக ஜனநாயகவாதியாக சீமான் இருக்கிறான்னு சொல்லிட்டு சீமானுக்கு எதிராக பேசக்கூடியவரே பதிவிடுற அளவிற்கு அண்ணன் சீமான் அவர்களுடைய அந்த ஜனநாயக தன்மை இருக்குங்கிறத தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த காணொளி.